சைடுக்கு லெஃப்ட் சைடுல வந்து ஜிஎஸ் ரோடு, ரைட் சைடுல வந்து ஸ்டேட் ஹைவே. ஆமாம் இது சார். 550 மீட்டர், இது 50 மீட்டர், ரெண்டும் ஒட்டி தான் நம்ம சைட் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அதிகமாக புக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ளவங்க தான் இங்கே புக் பண்ணுறாங்க. ஏன்னா ஷார்ட் பீரியடில் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 100% அவங்களோட நம்பிக்கை ஊர்ஜிதமாகும். ஏற்கனவே பிளாட் புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களும் யாராவது வந்து வீடு கட்டுற பிளான்ல இருக்காங்களா? கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல வந்து நிறைய வீடுகள் வந்துடும் சார். இங்கே பிளாட் சைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து 490 ஆரம்பிக்குது சார். மினிமம் 490. ஆமாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 800, அதுக்கப்புறம் எல்லாமே 40க்கு 30, 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அதிகமாக நம்ம பண்ணியிருக்கோம் சார். வணக்கம் நேர்களே, நிறைய பேர் ஜிஎஸ்டி ரோட்டுக்கு பக்கத்துல லோ பட்ஜெட்ல இடம் தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீ டெவலப்பர்ஸ் நிறுவனத்தோட ஸ்ரீநகர் மனைப்பிரிவு ஜிஎஸ்டி சாலையில இருந்து 550 மீட்டர் தூரத்துல ஊருக்கு உள்ளேயே அமைஞ்சிருக்கு. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு பாலா அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்திலேயே சைட் வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு கஸ்டமர் இந்த சைட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 4 காரணம் சொல்லுங்களா? கண்டிப்பாக சார். இப்போ ஃபஸ்ட்டு காரணம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சைட்டில் இருந்து ஜிஎஸ்டி ரோடு நேஷனல் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 550 மீட்டரில் இருக்குது. சரிங்களா சார்? அதே மாதிரி ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வேடந்தாங்கல் போகிற நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சைட்டில் இருந்து வெறும் 50 மீட்டர் தான். அதாவது நம்ம சைட்டுக்கு லெஃப்ட் சைடுல வந்து ஜிஎஸ் ரோடு, ரைட் சைடுல வந்து ஸ்டேட் ஹைவே. ஆமாம் இது சார். 550 மீட்டர், இது 50 மீட்டர், ரெண்டும் ஒட்டி தான் நம்ம சைட் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது காரணம் நீங்கள் கேட்டீங்க, சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் நம்ம ஊருக்குள்ளே தான் நம்ம சைட்டே வந்து போட்டிருக்கோம். ஆமா, இது என்ன ஊர் ஆக்சுவலா? இது வந்து பார்த்தீங்கன்னா கருங்குழி சார். கருங்குழி வந்து ஒரு பேரூராட்சி சார், பெரிய ஊர். அந்த ஊருக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த சைட் நம்ம போட்டிருக்கோம். சரி சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4வது காரணம் சொன்னோம்னா, இப்போ நம்ம வரக்கூடிய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க குளோபல் சிட்டி கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஜானகிபுரம், கள்ளபுரான்புரம், அத்திமணம், இந்த ஏரியா ஜானகிபுரம் இந்த ஏரியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் எடுத்து அதில் தான் வரப்போகுது. நம்ம சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஓ, அந்த குளோபல் சிட்டி வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் வர போகுது. ஆமாம், 1 கிலோமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கருங்குழி ஜங்ஷன்லேருந்து பூஞ்சேரி கூட்டுரோடு வரைக்கும் ஈசிஆர், ஓஎம்ஆருக்கு ஈஸியாக ரீச் ஆகிறது மாதிரி ஒரு 4-வே லைன் வந்து பண்ண போகிறாங்க, பைபாஸு. அதுவும் நம்ம சைட்டில் இருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஓ, நியூ பைபாஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து வரப்போகுது ஷார்ட்லி. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம இப்போ வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். ஆனால் இப்போ இருக்க பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா ஒரு ஷார்ட் பீரியடில் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். சரி, இப்போ நம்ம சைட்டில் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸு? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப அருமையாக பிரம்மாண்டமாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ரோட்லேருந்து அவென்யூட்டிலேருந்து ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1600 மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு வர்றவங்க வீடியோ பார்த்துட்டு நம்ம பில்டர்ஸ் மெயில் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா 100 ருபீஸ் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி 1500க்கு நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் நம்ம பண்ணுறோம். சரி, அதை ப்ரைஸ் வந்து 1600 நெகோஷியபிளாக வந்து 100 பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம் சார். இப்போ நம்ம சைட்டு வந்து மொத்தம் எத்தனை ஃப்ளாட்டு, என்ன அப்ரூவ்டு? சார் நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரில் மொத்தம் 97 பிளாட்டை நம்ம பிரிச்சிருக்கோம் சார். 97. ஆமாம். இது வந்து பக்காவான டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு சார். பிளாட் சைஸு? பிளாட் சைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து 490 ஆரம்பிக்குது சார். மினிமம் 490. ஆமாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 800, அதுக்கப்புறம் எல்லாமே 40க்கு 30, 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அதிகமாக நம்ம பண்ணியிருக்கோம் சார். சரி, ஃபேஸிங் ஆல் ஃபேஸிங் இருக்கா? இங்கே பிளாட்ஸை பொறுத்தளவுக்கு எல்லா ஃபேஸிங்லேயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது சார். ஓ, நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் நாலுமே இருக்குது. கண்டிப்பாக சார், இருக்குது சார். இப்போ நம்ம சைட்டுக்கு வந்து ரோட்லாம் என்ன சைஸு? நம்ம ரோடு சைஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 அடி ரோடு, 30 அடி ரோடு, 33 அடி ரோடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காங்கிரீட் ரோடாகவே நம்ம போட்டிருக்கோம். 2 பக்கம் காவா ஃபெசிலிட்டியோட. சரி சரி, இபி வசதி எல்லாமே உள்ள இருக்கு இல்லையா? ஆமாம் சார். இப்போ இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் உடனே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே இருக்குது. சரி, நம்ம சைட்டு ஜிஎஸ்டி ரோடுக்கும் ஸ்டேட் ஹைவேக்கும் ரொம்ப ஒட்டி தான் சைட் இருக்குது. பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது சார்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஜிஎஸ்டி ரோடு டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது சார். ஜிஎஸ்டி ரோடு மேலேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. கரெக்டாக 500 மீட்டர் இருக்குமா? 550 மீட்டரில் நம்ம வந்து பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிடலாம். சரி, இது லெஃப்ட் சைடில் இந்த ரோட்டில் பஸ் இருக்குதா? ஹைவே மேலே இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 200 மீட்டர் தாண்டின உடனே இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது சார். ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. இதுலேயே வந்து நம்ம வேடந்தாங்கல் போகிறதுக்கு இல்லை கனெக்டிவிட்டி ரோடுக்கு போகிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம சைட்லேருந்து கரெக்டாக வேடந்தாங்கல் எவ்வளோ தூரம்?
நம்ம சைட்லேருந்து வேடன் நகல் கரெக்டாக வந்து 10 கிலோமீட்டர் சார். 10 கிலோமீட்டர். ஆமாம் சார். சரி. பஸ் ஸ்டாப் வந்து மெயின் பஸ் ஸ்டாப் வந்து கருங்குழி ஜிஎஸ் ரோடு மேலே இருக்குது. ஆமாம் சார். ஸ்டேட் ஹைவேல வந்து இன்னொரு பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கேயே வந்து ஒரு 200 மீட்டர் தான். ஆமாம். நம்ம சைட்டில் கிரவுண்ட் வாட்டர் வந்து எப்படி சார்? கிரவுண்டு வாட்டரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கவலையப்பட வேண்டாம் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே போகிற அரிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே கருங்குழியில் விளைஞ்ச அரிசி தான் போகுது. இங்கேருந்தா விளைஞ்சு அங்கே வருது. ஆமாம். ஸோ வந்து நீரோட்டம் மேலேயே இருக்குது. 30 அடியில் வந்து நல்ல சுவையான குடிநீர் கிடைக்குது சார். அப்படியே குடிக்கலாமா? ஆமாம் ஆமாம் சார். நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் தான் இருக்குது சார்? நீங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துலையே வந்து நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலோட வேனு 6 வேன் வரைக்கும் இங்கே வரும் சார். நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து பசங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே உள்ளே வராங்க. ஆமாம் ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படியே நம்ம இப்போ ஜிஎஸ் ரோட்டு மேலேயே எவர்வின் வித்யாசரம் ஸ்கூல் இருக்குது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3/4 கிலோமீட்டரில் நமக்கு இருக்குது. ஆமாம் ஆமாம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கற்பக விநாயகா காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி ட்ரஸ்ட்டில் உள்ள எல்லா காலேஜஸுமே அங்கே இருக்குது. அதனால் காலேஜஸை பற்றி பிரச்சனையே கிடையாது சார். இங்கே எல்லாமே பக்கம் தான். ஆமாம் ஆமாம். ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ ஜிஎஸ்டியோட பக்கத்துலேயே இங்கனுக்குள்ளேருந்து ஒரு 450 மீட்டர்லேயே வாசம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது வந்து 24/7 ஹாஸ்பிட்டல் சார். இதை விட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது பக்கத்துலேயேவும். ஏற்கனவே பிளாட் புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களும் யாராவது வந்து வீடு கட்டுற பிளானில் இருக்காங்களா? கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல வந்து நிறைய வீடுகள் வந்துடும் சார். இங்கே அந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புக் பண்ணியிருக்காங்க. ஊருக்குள்ளே இருக்கிறனால ஈஸியாக வீடும் கட்டிக்கலாம். ஆமாம் ஆமாம் சார். நம்ம சைட்டில் வந்து எந்த ஏரியா மக்கள் வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து பிளாட் வாங்கியிருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மதுராந்தகம் தாண்டி விழுப்புரம், பாண்டிச்சேரி இங்கே உள்ளவங்களும் வந்து வாங்கியிருக்காங்க. அதிகமாக புக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ளவங்க தான் இங்கே புக் பண்ணுறாங்க. ஏன்னா ஷார்ட் பீரியடில் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 100% அவங்களோட நம்பிக்கை ஊர்ஜிதமாகும். சரி சரி. ஜிஎஸ்டியோட பக்கத்தில் இருக்கிறனால டெவலப்மெண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். சரி. மினிமம் சைஸ் பிளாட் வந்து 490 சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். அந்த பிளாட் வந்து என்ன ப்ரைஸ் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5ல் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் உட்பட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5ல் வந்து முடியும். அதாவது 7.5 லட்சம். 7.5 லட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக முடிச்சு கொடுப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து. கண்டிப்பாக சார். அந்த பிளாட் வாங்க டவுன் பேமெண்ட் எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 2 lakhs இருந்தால் போதும் சார். மிச்சம் வந்து நம்ம வந்து பேங்க் லோனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். 2 lakh வந்து டவுன் பேமெண்ட் போதும், பேலன்ஸ் 5 லட்சம் வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா? எல்லா பேங்க்கும் நம்ம ஏபிஎஃப் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம 80% வரைக்கும் நம்ம லோன் போகலாம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ல ப்ரமோட்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.